அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தர்மம். தர்மம் அப்பப்போ செஞ்சிரணும். நாளைக்கு நாளைக்கு அடுத்த ஆண்டு அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, தள்ளி போடக்கூடாதாம். ஏன்னா வள்ளுவரும் அத தான் சொல்லியிருக்காரு. இளமை இருக்கும்போதே செய்ய வேண்டியதை செய்து விடுங்கள். முதியவர்கள் ஆன பிறகு நம்மால எதுவும் செய்ய முடியாதுன்னு வள்ளுவர் பெருமானும் சொல்லியிருக்காரு. அதே மாரி மகாபாரதத்தில ஒரு கதை வருது. பீமனும், தர்மரும் அ அவங்களுக்குள்ள நடந்த ஒரு நிகழ்வு இது. அதாவது பார்த்தீங்கன்னா, பாண்டவர்கள் வெற்றி துரியோதனர்களோடு சண்டை போட்டு வெற்றி பெற்ற பிறகு அவரவர்களுக்கு நாடு கொடுக்கப்பட்டது இல்லையா? அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி அரண்மனை இருக்கிறது. அந்த ஒவ்வொரு அரண்மனையிலயும் ஒவ்வொரு ராஜாக்கள் இருக்கார்கள். அப்போ வந்து அவர்கள் மக்களுக்கு எந்தவித குறைவும் இல்லாமல் நாட்ட ஆட்சி பண்றாங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா, நான் ஒரு மேளம் வைக்கிறேன். அந்த மேளத்த வந்து நீங்க அடிங்க. அத அடிச்சீங்கன்னா, நாங்க வந்து உங்க தேவையை பூர்த்தி செய்வோம்ன்னு தர்மர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மோளம் வச்சிருக்காங்க. நெறைய பேர் அந்த மோளத்த அடிக்கிறாங்க. அடிச்சதும் அவர்கள் குறைகள் தீர்க்கப்படுகிறது. ஒரு நாள் இரவு ஒரு பெரியவர் வராரு. அவர் வந்து ரொம்ப வறுமை நிலையில் இருக்காரு. அவருக்கு உடனடியாக தேவைப்படுகிறது பொருளு. என்ன பண்ணாரு, போயிட்டு அந்த மேளத்த அடிக்கிறாரு. அது இரவு நேரம், நடுநிசி. 15 ராத்திரின்னு வையுங்களேன். அந்த நேரத்தில வந்து அவரு அடிக்கிறாரு. தூக்கம் வருது தர்மருக்கு. என்ன காரணம்னு காவலர்களை அனுப்பி கேட்க சொன்னாரு. காவலர்கள் கேட்டு வந்து சொல்றாங்க. உடனே காவலர்கள்ட்ட நாளைக்கு தரலாம். அவர நாளைக்கு வர சொல்லுங்க. இன்னைக்கு தூக்கமா வருதுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுர்றாரு. அந்த பெரியவர் அடுத்தது பீமன் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு போய் அங்க இருக்கிற மேளத்த அடிக்கிறாரு. பீமனே எழுந்து வர்றாரு. எழுந்து வந்து என்னன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி அண்ணங்கிட்ட போய் கேட்கறதுக்கு போனேன். அவரு நாளைக்குன்னு சொல்லிட்டாரு. எனக்கு இன்னைக்கு அர்ஜென்ட்டா தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது, நீங்க வந்து எதிர்பார்க்கறத வந்து குடுக்கறதுக்கு நான் அப்புறம் அங்க போய், இங்க போய்லாம் வர முடியாது. என் கையில இது மாணிக்கம், வைரம், முத்து, பவளம்லாம் பதித்த ஒரு கங்கணம் தான். இந்த காப்ப நான் உங்களுக்கு தரேன். நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி, தன் கையில கிடந்த மிகப்பெரிய காப்பு, அந்த காப்ப கழட்டி அவர்கிட்ட குடுத்துடுறாரு. அந்த முதியவர்கிட்ட. அவரும் சந்தோஷமா அத வாங்கின்னு அவர் ஊருக்கு போயிடுறாரு. பீமன் என்ன பண்ணாரு, வேக வேகமா போயிட்டு தர்மர் இருக்கக்கூடிய அரண்மனை வாசல்ல இருந்த அந்த மேளத்த தட்டுறாரு. வி தர்மருக்கு ஏதோ பயம் வந்துருச்சு. என்ன வேகமா தட்டுறாரு, ஒரே சத்தம் அதிகமா கேட்குதே! என்ன பிரச்சனைன்ட்டு ஓடி வந்து பார்க்குறாரு. அங்க வீமன் தட்டிட்டு இருக்காரு. "ஏன் என்ன பீமா? ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் வந்து ஒரு மகிழ்ச்சியில தான் இந்த மேளத்த அடிக்கிறேன். அது என்ன மகிழ்ச்சின்னா, நம்ம வந்து இன்னைக்கு உயிரோட இருப்போமான்னு தெரியாது. ஆனா எங்க அண்ணன் வந்து நாளைக்கு உயிரோட இருப்பாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு. அந்த அளவுக்கு உதயம் அவருக்கு பொறந்துருச்சு. ஒருத்தர் வந்து ஒரு பொருள் கேட்டா, நாளைக்கு வான்னு சொல்லி அனுப்பியிருக்காரே! அப்போ எங்க அண்ணன் நான் இந்த நிமிஷம் உயிரோட இருந்தாலும், நாளைக்கும் உயிரோட இருப்பாரு. அதுக்கு அடுத்த நாளும் உயிரோட இருப்பாரு. அப்படிங்கிற ஒரு விவரத்த எனக்கு புரிய வச்சிருக்காரு. அதனால நான் வந்து இந்த மேளத்த அடிக்கிற மகிழ்ச்சியிலன்னு அப்படின்னு சொல்றாரு. உடனே தருமருக்கு ஒரு மாரி ஆயிட்டுது. தம்பி நம்மள குத்தி காட்டுறாரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் பீமன் கிட்டயே மன்னிப்பு கேட்குறாரு. "என்ன மன்னிச்சிரு பீமா. நான் இனிமே வந்த உடனே யாரா இருந்தாலும் எந்த நேரத்தில் வந்து கேட்டாலும் நான் தர்மம் பண்ணிடுறேன்." அப்படின்னு தர்மர் சொல்றாரு. அப்போ பீமன் சொல்றாரு, "ஆமா அண்ணா என்னையும் மன்னிச்சிருங்க. உங்கள குத்தி காட்டணுங்கிறது என் நோக்கம் அல்ல. ஏன்னா, மனிதனுடைய உயிர் எப்பொழுது போகும் என்று யாருக்குமே தெரியாது. வந்து கேட்குறவங்களுக்கும் அந்த நிலைமை உண்டு, குடுக்குறவங்களுக்கும் அந்த நிலைமை உண்டு. அதனால தான் நம்ம எந்த நேரத்தில் யார் எதை கேட்டாலும் நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சு. அத அந்த நிமிஷமே செஞ்சிரலாமே! எதற்காக தள்ளி போடணும்? இத உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் இப்படி சொன்னேன். நீங்கள் என்னை தவறாக நினைக்காதீர்கள். மன்னித்து விடுங்கள் என்று கேட்கிறார். தருமரும் தம்பி, உன் மீது நான் வருத்தப்படவில்லை, கோபப்படவில்லை. நீ சொல்வது 100க்கு 100 சரி. இனிமேல் ஒரு சிறு குறை இல்லாமல் நான் தர்மம் செய்கிறேன் அப்படின்னு அவர் வாக்கு குடுக்குறாரு. அதப்போலவே அவர் இருந்தவரை அப்படித்தான் அவரும் செய்தாரு. இதுன்னு வள்ளுவர் சொன்னது தான். இளமை இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணணும்? செஞ்சிரணும். முதுமை வந்த பிறகு செய்யலான்னு நினைக்கப்படாது. எத செய்யணும்னு நினைக்கிறோமோ அத ஏன்னா நம்ம வாழ்நாள்ல பிறந்தோம், வளர்ந்தோம், நம்ம குடும்பத்துக்காக உழைத்தோம், ஏதோ பண்ணணும் அப்படின்னு இல்லாம, நம்பளால 4 பேருக்கு உதவ முடியுமா? கண்டிப்பா உதவணும். அந்த இன்னாரு நமக்கு உதவி பண்ணுனாங்கங்கிற பேரு இருக்கும். அதுதான் வந்து "தோன்றின் புகழோடு தோன்றுக" அப்படிங்கிறது. அதனால நீங்கள் இனிமேல் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களேயானால்,
அப்பொழுது பார்த்து கொள்ளலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம், அடுத்த ஆண்டு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாமல், அந்த நிமிஷமே, அந்த கணமே செய்யுங்கள். அதற்குரிய பலன் விரைவில் உங்களை வந்து சேரும். நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.